நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டெஸ்ட் அடிக்கிறது வந்து ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து டெஸ்ட் அடிக்க வைக்க போகிறாங்க, இதோட ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரியே நம்ம வந்து அந்த டெஸ்ட் அடிக்கிறது ஓப்பன் பண்ணியாச்சு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்ஸாக தான் போட்டிருந்தோம். அதில் நிறையா வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதுக்குண்டான பதிலையுமே நான் அதில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் அடிச்சு போகிறது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டெஸ்ட் அடிக்கிறதுக்கு நீங்கள் கட்டுற அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட நீங்கள் 10 15 வருஷம் உங்களால் சிங்கப்பூரில் இருக்க முடியும். நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதிகமான தொகை கட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அதிகமான தொகையை கட்டி போனாலும் இந்த மாதிரி 10 15 வருஷம் உங்களால் இருக்க முடியும். அதாவது இ பாஸுக்கு ஒரு 6 லட்சம் 7 லட்சம் நீங்கள் கட்டுறீங்க 2 வருஷத்துக்கே அப்படின்னா இது 10 வருஷம் 15 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட் ஓகே தானே? நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் அடிக்கிறது வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க 2028 இருந்து அங்கே போய் டெஸ்ட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முன்மாதிரியாக தான் இது இருக்க போகுது. ஓகேங்களா? அதாவது டெஸ்ட் அடிக்காமல் போகிறதா சொல்றாங்க. அப்படி கிடையாது, அங்கே போய் நீங்கள் டெஸ்ட் அடிச்சு தான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ட்ரையல் மாதிரி தான் இது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடி மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இன்ஸ்டியூட்டுமே வந்துட்டு டெஸ்ட் அடிக்கிறதுக்கு இப்போ புதுசாக டெஸ்ட் அடிக்கிறது ஓப்பன் பண்ணலை. என்எஸ்டிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டெஸ்ட் சென்டர் இருந்தால் மட்டும்தான் டெஸ்ட் அடிக்கிறது ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சில இன்ஸ்டியூட்டுகள் வந்து என்எஸ்டிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவங்களோட ட்ரைனிங்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ஒரு சில இன்ஸ்டியூட்ல ஸ்டீல் கொடுக்குறாங்க, ஒரு சில இன்ஸ்டியூட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டல் ஃபார்ம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டை பொறுத்தும் மாறுபடுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடுவாங்க. நீங்கள் அட்மிஷன் போடையில் பணம் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அமௌண்ட் எவ்வளோ வாங்குறாங்க, அதாவது அட்மிஷனுக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னா 10,000 30,000 வரைக்கும் வாங்குறாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது இங்கிலீஷ் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, அந்த டெஸ்ட் அடிக்கிறதுக்கான ட்ரைனிங்குமே கொடுக்குறாங்க. ரெண்டுமே கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் ட்ரைனிங் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு இப்போ எஸ்ஓசி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. எஸ்ஓசியில் நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க. எஸ்ஓசியில் நீங்கள் அங்கே போயிட்டு இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லபடியாக பணத்தை கட்டி போய் அங்கே போய் எஸ்ஓசியில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் தான் வர்ற மாதிரி இருக்கும். ஒரு டைம் 2 டைம் ரீடெஸ்ட் வச்சு பார்ப்பாங்க. அதுலேயுமே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வர்ற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறது எஸ்ஓசி. ஸோ அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுத்தமாக எனக்கு எதுவுமே எழுத படிக்க தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் டெஸ்ட் அடிக்க போக முடியாது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஇபி ரிட்டனு சிங்கப்பூர் யூட்டர்ன்ஸே மோஸ்ட்லி வேணாம், ஃப்ரெஷ் டு சிங்கப்பூர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எதனால் இப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அங்கே கோட்டா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோட்டா இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அதுக்கு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு திருப்பி வேறு ஆளை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டியூட் ஸ்டைலில் இருந்து நான் கேட்ட வரைக்கும் சொன்னாங்க. அதனால தான் ஃப்ரெஷ் டு சிங்கப்பூராக கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த டிஇபியில் போனவங்க நாங்கள்லாம் போக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த இது எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க. அதனால அது கொண்டு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சிங்கப்பூர்ல இருந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வருவாங்க. யார் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனி சைட்ல இருந்து வருவாங்க. கம்பெனி சைட்ல இருந்து வந்து உங்களை இன்டர்வியூ எடுத்து உங்கள்ட்ட இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களா சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. உங்களுக்கு எழுத படிக்க தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. எல்லாமே அவங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கே போனோன்னு உங்களுக்கு இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஏல அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு ஐபி வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இங்கே உங்களை வந்து செலக்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு இங்கே உங்களுக்கு கண்டினியூஸாக ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போய் பாஸ் பண்ணணும்ல டெஸ்ட் அடிச்சு. ஸோ அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஐபி வந்தோன்னா நீங்கள் பணத்தை கட்டிட்டு போகணும். பணம் எவ்வளோ டோட்டலாக வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துலேருந்து 5.5 லட்சம் வரைக்குமே வாங்குறாங்க. இன்ஸ்டியூட்டை பொறுத்து அது மாறுபடுது. ஸோ இந்த அமௌண்ட் வாங்குறாங்க, வாங்கிட்டு உங்களை அனுப்பி விட்ருவாங்க. ஒரு சில இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கே போயிட்டு டெஸ்ட் அடிக்கும் போது ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ரீடெஸ்ட் ஃப்ரீயாகவே தர்றாங்க. ஒரு சில கம்பெனிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரீடெஸ்ட்லாம் ஃப்ரீ கிடையாது, உங்களோட சேலரியில் டிடெக்ஷன் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த பாஸுக்கு பேர் ஏஇபி பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பாஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளார நீங்கள் டெஸ்ட் அடிச்சே ஆகும். அப்படி அடிக்கலை அப்படின்னா கம்பெனி தான் வந்து எம்ஓஎம்க்கு லெவி அதிகமாக கட்டணும். அதனால கண்டிப்பாக வந்து உங்களை டெஸ்ட் அடிக்க வச்சுருவாங்க. இதில் ஏமாற்று வேலை எதுவுமே கிடையாது. எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 100+, 1000+ RA லைசன்ஸ் ஹோல்டர்ஸ்கிட்ட போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டாங்க. நம்பி நீங்கள் போகலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் அடிக்க நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்காவது இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் சுத்தமாக இல்லை, எழுத படிக்க தெரியாது அப்படின்னா தயவு செய்து போகாதீங்க. அப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் போய் நீங்கள் எஸ்ஓசியில் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தங்குறதுக்கு சாப்பாட்டுக்கு டெய்லியுமே வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து டிடெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட் கொடுத்துருப்பீங்க, அட்வான்ஸ் பே பண்ணியிருப்பீங்க. அப்படின்ற பட்சத்தில் டெய்லியுமே அமௌண்ட் டிடெக்ஷன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்டியூட்டுமே ஓரளவுக்கு இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்சால் தான் எடுக்கிறாங்க. நீங்கள் வற்புறுத்தியாக அப்படி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் ஒரு 15 நாள் 20 நாள் இருக்கிறீங்க, இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு சொல்லி அந்த இன்ஸ்டியூட்டில் அமௌண்ட்டை பிடிச்சிக்குவாங்க. ஸோ அதனால்
உங்களுக்கு அமௌண்ட் வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா இந்த எஸ்ஓசியில் நிறைய பேர் ஃபெயில் ஆகி திருப்பி ரிட்டர்ன் வர்றாங்க. அதனால தயவுசெய்து இது மாதிரி போய் சிக்கிறாதீங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு டெஸ்ட் அடிக்கிறது இந்த மாதிரி ப்ரொசீஜரில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இதில் செகண்ட் பேட்ச் போய் ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் அடிச்சிட்டாங்க. ஒரு சில இன்ஸ்டியூட்டில் செகண்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு சில இன்ஸ்டியூட்டில் இப்போ தான் என்எஸ்சிசி சர்டிஃபிகேட் எடுத்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பேர் கேட்குற கேள்வி, இவ்வளோ பெரிய தொகையை நான் வந்து கட்டுறேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 to 5 லட்சத்துக்குள்ள நான் பணம் கட்டுறேன்னு வச்சுக்கேன். இவ்வளோ பெரிய தொகையை நான் பணத்தை கட்டி எனக்கு டெய்லி பேசிக்கில் $20 to $22 வந்து இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ $1200 அந்த மாதிரி 2 வருஷம் சிங்கப்பூரில் இ பாஸ் எஸ் பாஸ்ல இருக்கு. 2 வருஷத்துக்கே இவ்வளோ பணம் கட்டுறப்ப கிட்டத்தட்ட 10 to 15 வருஷம் நீங்கள் சம்பாதிக்க போறீங்க. அதுக்கு ஒரு டைம் மட்டும் தான் நீங்கள் அந்த அமௌண்ட்டை கட்ட போறீங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த மாதிரி அமௌண்ட் கட்ட தேவை. அதிகபட்சம் யூட்டர்ன் ஒர்க்கர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஏஜென்சியே எவ்வளோ வாங்குவாங்கன்னா 70,000 80,000 இந்த ரேஞ்சில் தான் வாங்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் கோர்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் ஃப்ரீயாகவே கூட போய்க்க முடியும். சம்பளமும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகும். இதே சம்பளத்தில் இருக்காது. எப்பயுமே வந்து சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராகவே இருந்தாலும் வருஷங்கள் போக போக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக கம்பெனி கண்டிப்பாக சம்பளம் அதிகமாக தான் கொடுக்கும். ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டு ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு வந்துடுறீங்க, எந்த இதுவுமே முடிக்கல, ஜென்ரல் ஒர்க்கர் தான் அப்படின்னாலும் நீங்கள் வேறு கம்பெனி ட்ரை பண்ணுறீங்கன்னா 2 வருஷம் யூட்டர்ன் ஒர்க்கர் அப்படின்னு தான் உங்களை சொல்லுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஆல்ரெடி எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்கன்னு கேட்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் $22 வாங்கியிருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் $1 தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி தான் தருவாங்க. உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் இ பாஸில் போயிட்டு 2 வருஷம் கழிச்சு வரீங்கன்னா திருப்பி நீங்கள் இ பாஸில் போக முடியாது. சப்போஸ் அப்படி போகிறது அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட 5 to 5.5 லட்சம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஸோ இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. டெஸ்ட்டை பற்றி பழைய ஆளுங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். புதுசாக வந்திருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டெஸ்ட்டுன்றது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸுங்கிறதே கிடையாது. கண்டிப்பாக நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போய் நல்லபடியாக சம்பாரிச்சுட்டு உங்களோட பணத்துக்கு முழு கேரண்டியோடு நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் வரும். இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் வந்து கண்டிப்பாக ஹார்டாக தான் இருக்கும். வேலை கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் எந்த இதில் போனாலும் சரி, நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் போனாலும் சரி, எந்த கம்பெனிக்கு போனாலும் சரி, வேலை ஈஸியாக இருக்கும்னு நினச்சி போயிடாதீங்க. வேலை கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஒரு டிராபேக்கை தவிர வேறு எந்த டிராபேக்குமே இதில் கிடையாது. தாராளமாக டெஸ்ட் அடிச்சு போ. மோஸ்ட்லி எல்லா டவுட்டையும் இதில் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக அதையுமே நான் கிளியர். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.